ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆன்மீக தகவல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுவாமிஜி. போன வாரம் நம்ம வார பலன் நம்ம பார்த்துருப்போம். அது யாரு என்ன ஏதுன்னு கமெண்ட்ல ஒண்ணுமே சொல்லலை. இந்த வாரம் குறையா இருந்தாலும் குறை சொல்லுங்க, நிறைவா இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க. இப்ப இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் அதாவது 23/2/2025 முதல் 1/3/2025 வரை, அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் வார சனிக்கிழமை வரைக்கும் நம்ம இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது மேசராசிலேருந்து ஆரம்பிக்கும். மேசராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அதாவது நேற்று வர உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வந்திருக்காரு. ஒரு நல்ல இடத்துல தான் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்காரு. சந்திராஷ்டம் முடிஞ்சு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்காரு. இப்ப அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் நல்லா இருக்காருன்னு பார்த்தா, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே, இந்த வாரம் 7 நாளுமே மேசராசிக்காரங்களுக்கு சிறந்த ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. சரி, இப்ப 12 ராசிலையும் இந்த வாரம் மட்டும் மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமையும். சரி, இப்ப யார வழிபாடு பண்ணோம்னா நமக்கு இன்னும் சிறப்பா இருக்கும், எந்த குறையும் இல்லாம நிவர்த்தி ஆகும், எல்லா விஷயத்திலுமே எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது இந்த வாரம் உங்களுக்கு. இப்ப நம்ம மேசராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணா இந்த வாரம் சிறப்பா இருக்கும். நீங்க இந்த 7 நாளும் டெய்லி வழிபாடும் பண்ணலாம், இல்ல வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு கோயில்ல போய் நீங்க வழிபாடு பண்ணலாம். சிறந்த வாரமாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நேற்று மாலையே ஆரம்பிச்சிருச்சு, இன்றும் நாளையும் முழுசா இருக்கு. ரிஷபராசி நேயர்கள், இந்த 2 நாளைக்கு நீங்க புதுசா எந்த காரியமும் நீங்க தொடங்காதீங்க. 2 நாள் எப்படியோ நல்லபடியா நாளா ஓட்டுறதுக்கு உண்டான வழி என்னவோ பாருங்க. நாளும் பொழுதும் கழிஞ்சா போதும். இந்த 2 நாளைக்கு எப்பயும் செய்யற காரியம் மட்டும் செய்யுங்க. புதுசா எந்த காரியத்தையும் நீங்க எடுத்து செய்யாதீங்க. ரிஷபராசி நேயர்கள், இன்றும் நாளையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரும். சரி, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டுமா? வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இந்த 5 நாட்களுமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கறது தான் கிரகங்கள் இருக்கு. இப்ப நீங்க யார வழிபாடு பண்ணா உங்களுக்கு இந்த வாரம் உள்ள ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பா நடக்கும் அப்படி பார்த்தா, கோமாதாவை வழிபாடு வருங்க. கோமாதாவுக்கு என்ன கீரை கொடுங்க, இல்ல ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க அந்த கோமாதாவுக்கு தானம் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமா அமையும். அடுத்து மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அதாவது இன்றும் நாளையும் சந்திரன் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்க குடும்பத்துல இன்றும் நாளையும் குதூகலமா தான் இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப அந்நியமா இருப்பீங்க, ரொம்ப பற்றோட இருப்பீங்க, ரொம்ப பாசத்தோட இருப்பீங்க. அப்படியே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்குது, அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அதனால நீங்க செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திராசம் வர்றதுனால நீங்க எதுவுமே புது காரியங்களும் செய்யாதீங்க, யார்ட்டையும் எதுவும் பேசிக்கிறாங்க. கொஞ்சம் இந்த 2 நாள் கிடக்கிறது ஒன்று பாருங்க. அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இந்த 3 நாளுமே மிதன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இன்றும் நாளையும் சிறப்பா இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஓடுது. அங்கிட்டு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இந்த 3 நாளுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம்லாம் உங்களுக்கு அமையுது. நீங்க பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலில் போய் துளசி வாங்கிட்டு போய் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாவே அமையும். நீங்க நாளை கழிச்சு கூட சந்திராஷ்ட நாள்ல கூட நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு இந்த வாரம் எல்லாமே சிறப்பா அமையும். அடுத்து கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல அடுத்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 7ஆம் இடத்துல வேற வர்றாரு. யாரு? கடகராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 4 நாட்களுமே கடகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஓடுது. அதாவது 8ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வர்றாரு. அங்க 8ஆம் இடத்துல யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க? 4 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. யார் உட்காந்துருக்கா? சூரியன் உட்காந்துருக்காரு,
அடுத்து சந்திரன் வர்றாரு, அடுத்து புதன் வர்றாரு, அடுத்து சனீஸ்வரன். ஒரு 4 கிரகம் அதுக்குள்ள இருக்கு. இந்த 4 கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அஷ்டமத்துல இருக்கு. கடகராசி நேயர்களுக்கு அட்டமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அதாவது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த நாள்? வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை, இந்த 3 நாளுமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. யார்ட்டையும் தேவையில்லாம பேச்சு பேசாதீங்க. சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளை கடந்து போறதுக்கு என்ன வழியை பாருங்க. நம்ம எந்த கோயிலுக்கு போனா நமக்கு பரிகாரம் வரும்? காலபைரவர் கோயிலுக்கு போங்க. காலபைரவர் கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டு வாங்க. இந்த வாரத்துல எப்போ போனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்திராஷ்டம் உங்களுக்கு வருதுல, உங்களுக்கு வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை சந்திரன் வர்றாருல, அந்த நாள்ல நீங்க போனீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும். இல்லைங்க என்னால போக முடியல, இங்க இருந்து காலபைரவர் கோயில் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, மீனாட்சி மங்கள்கிட்ட ஒன்று இருக்கு, இந்த கோலத்துக்கிட்ட ஒன்று இருக்கு, இங்க இருந்து அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டுக்கிட்ட உங்க அந்த தெரு நாய்க்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய்களுக்கு நீங்க ஒரு அன்னதானம் மாதிரி நீங்க சாப்பாடு வைங்க. நீங்க எப்படி வைக்கிறீங்க? எச்சி சோத்தை வைக்கக்கூடாது. நீங்க சாப்பிட்ட மிச்ச சோத்தையோ அந்த சட்டியில இருக்க மிச்ச சோத்தையோ வைக்கக்கூடாது. நீங்க உங்க குழந்தைகளுக்கு எப்படி தட்டுல சோறை போட்டு குழம்பு ஊற்றி பிணைஞ்சு வச்சு வெஞ்சனம் வச்சு ஊட்டி குழந்தைகளுக்கு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விடுறீங்களோ, இல்ல சாப்பிட்ற பிள்ளைய அதுவா எடுத்து சாப்பிடுங்களா, ஒரு 8 வயசு 10 வயசுக்கார பிள்ளைய சாப்பிடுங்களா, அந்த மாதிரி நீங்க அது சாப்பிட்ற மாதிரி நீங்க வச்சிருங்க. நீங்க போய் சுத்தமான ஒரு கல்லுல தொடச்சு தண்ணியை ஊற்றி தொடச்சு அங்க அதுக்குள்ள சாதத்தை வச்சிருங்க. ஒரு இலை போட்டோ இல்ல ஒரு உங்களுக்கு ஏதாவது போட்டு கீழே போட்டு வைங்க, சுத்தமான இடத்த வச்சு. அது உங்களுக்கு வந்து சாப்பிட்டு போயிடும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு சாப்பிட்டு போயிடும். உங்களுக்கு இருக்கிற குறைகள்லாம் எல்லாம் நல்லபடியா நிவர்த்தியாகி எல்லாம் சிறப்பாக ஒரு வாரம் அமையும். கொஞ்ச நாளைக்கு நீங்க கடந்துதான் போகணும். ஏன்னா அஷ்டமச்சரி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாவே அமையும். கொஞ்சம் நாட்களையும் கடந்து போகணும் இந்த சனி இருக்கிறதுனால. அடுத்து சிம்மராசி நேயர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அதாவது 5ஆம் இடத்துல உங்களுக்கு வர்றாரு. அதாவது என்னைக்கு? இன்றும் நாளையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சிறந்த நாட்களாக தான் அமையும். சரி, 6ஆம் இடம் அடுத்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அதுவும் சிறந்ததா தான் இருக்கும். 7ஆம் இடத்துல வர்றாரு, அதுவும் சிறந்ததா. சோ ஆனா ரொம்ப இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கண்டச்சனி வேற ஓடுது. கண்டச்சனி 7ஆம் இடத்துல வேற எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கு. கும்பத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 நாள் சிறப்பா இருக்கும். அங்கிட்டு 5ஆவது நாள் 6ஆவது நாள் 7ஆவது நாள் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமையும் கொஞ்சம் கடந்து போறதுக்கு என்ன வழியை பார்த்துக்கங்க. நீங்க யாரை வழிபாடு பண்ணணும்னா, சூரியபகவான் வழிபாடு பண்ணுங்க, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரம் சிறந்த ஒரு வாரமா அமையும் உங்களுக்கு. அடுத்து கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. எல்லாமே சிறந்த கிரகமா தான் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல 4 கிரகம் அள்ளி கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. அங்கிட்டு 7ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு வேற இருக்காரு. கூட்டாம் போக்கில் அள்ளி கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அது போக வந்து இவர் நம்ம குரு இருக்காரு. குரு ஆல்ரெடி உங்க ராசிநாதனை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்காங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. யாரு எந்த மறைவு ஸ்தானம் கிடையாது, வக்கரம் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு எப்படி 90% உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கு. என்ன உங்க ஜென்ம ராசியில உங்களுக்கு கேது வந்து உட்கார்ந்துருக்காரு. அது ஒண்ணுதான். மொத்தம் ஒரு 7-8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களுக்கு 7-8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அப்ப நீங்க யாரை வழிபாடு பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த வாரம் எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். எல்லாம் சிறப்பாகவே அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதாவது இன்றும் நாளையும், இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமையும், இந்த 2 நாளும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த 2 நாளுமே வந்து உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல தாயஸ்தானத்துல வர்றதுனால, அதுவும் சனீஸ்வரனுடைய இடத்துல மகர ராசியில சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க தாயாருக்கு ஒரு பணிவிடை செய்யுங்க. அதாவது வயசானவங்களுக்கு என்ன குறையா இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணி வைங்க. என்ன தேவையோ அவங்க தேவைக்கு நீங்க வாங்கி கொடுத்துருங்க. தாயாருக்கு, முடியாத தாயார்களுக்கு. தாயார் இல்லாதவர்கள் அதாவது அன்னதானம், அதாவது அனாத ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள இடத்துல போய் அன்னதானம் பண்ணுங்க. தாயார் இல்லாதவங்களை சொல்றேன். அந்த மாதிரி இல்லாதவங்க ஒரு அனாத ஆசிரமத்துல போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன தானம் பண்ணணுமோ அதை தானம் பண்ணுங்க. எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க. அடுத்து அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை
அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை உங்களுக்கு புத்திரஸ்தானத்துல 4 கிரகத்தோட சேர்ந்து எல்லா கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமை. துலாம் ராசி நேயர், துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சிறந்த வாரமா தான் அமையும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா அமைஞ்சிடும். நீங்க வாரத்துல எந்த நாள் வேணாலும் போய்க்கங்க. அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வாரம் வந்து அதாவது இன்றும் நாளையும் உங்கள் குடும்பஸ்தானத்துல சந்திரன் வருவதா உங்களுக்கு இந்த 2 நாளுமே ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த 2 நாளுமே சிறப்பா இருக்கும். சரி, இந்த 2 நாள் மட்டும் சிறப்பா இருக்குமா? அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எப்படி இருக்கும்? அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி ஓடுது. அங்க 4 கிரகம் வேற கூடி இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் கடக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கங்க. அதாவது இன்றும் நாளையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அங்கிட்ட ஒரு பரவாயில்லாம இருக்கும் செவ்வாய் புதன்கிழமையும். அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை கொஞ்சம் 3 நாளும் கொஞ்சம் அதாவது சரியில்லாம தான் இருக்கு. கொஞ்சம் கடந்து போறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கங்க. நீங்க யாரை வழிபாடு பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்? நீங்க ஒரு காளியம்மன், வீரகாளியம்மன் கோயில், மடப்பரங்காளி கோயில், இந்த மாதிரி முத்துமாரியம்மன், இப்படி காளியம்மன், அம்பாள் கோயில்ல ஒரு பலம் வாய்ந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காளியம்மன், மாரியம்மன், இப்படி வீரகாளியம்மன், இப்படி உள்ள மடப்பரம் கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. இந்த வாரத்துல ஏதாவது முடிஞ்சா உங்களால முடியும்னா மடப்பரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சப்போஸ் போக முடியல அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு காளியம்மன் கோயிலுக்கோ மாரியம்மன் கோயிலுக்கோ நீங்க போயிட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாவே அமையும். சரி, அடுத்து தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த ஜென்ம சந்திரனா வந்திருக்காரு. அதாவது உங்க ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது இன்றும் நாளையும், அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்கட்கிழமையும் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். இன்றும் நாளையும், அதாவது நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் அதுவும் உங்க ராசிக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். அடுத்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அங்க 3 கிரகத்தோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு 2 நாள் மட்டும்தான் சிறந்த நாளா இருக்கு. அங்கிட்ட ஒரு 5 நாள் வந்து ஒரு சுமாரா தான் இருக்கு. நீங்க யாரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும்? நீங்க சாய்ராம் இருக்காருல்ல, நம்ம வந்து சாய்பாபா இருக்காருல்ல, சாய்பாபா நீங்க வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு நீங்க சாய்பாபா வழிபாடு பண்ணீங்கன்னா அவருடைய குருநாதருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமா அமைஞ்சிடும். சரி, அடுத்து மகர ராசி நேயர். மகர ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னதுதான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன், புதுசா சொல்ல போறேன், அந்த 7.5 ஓடு தான் சொல்ல போறேன். இந்த 7.5 நீங்க கடக்கணும். உங்க ராசிநாதன் வந்து 12ஆம் வீட்டுல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அது மறைவு ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அதாவது இன்றும் நாளையும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நீங்க அடுத்து உங்க ஜென்ம ராசியிலே வந்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வந்து உட்கார்றாரு. மகர ராசியிலே வந்து உட்கார்றாரு. அந்த நாட்களுக்கு வேணா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 2 நாள் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வந்து உங்கள் பாதச்சனியாக வந்து சனீஸ்வர பகவான் இடத்துல அங்க சஞ்சாரம் செய்யறார். சந்திரன், சனி, சூரிய பகவான், புதன் எல்லாம் 4 கிரகம் அங்க இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கடந்து போறதுக்கு என்ன வழியை நீங்க பாத்துக்கங்க. அதாவது மகர ராசி நேயர்கள் யாரை வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்? இந்த வாரத்துல நீங்க சனீஸ்வர வழிபாடா பண்ணுங்க. சனீஸ்வர பகவானா வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கடந்து போறாரு. கடந்து போறதுனால இந்த வாரம், அதாவது இந்த வாரம் இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆடும். ஆனா இப்ப நீங்க அவரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமா அமையும். அடுத்து கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல கரெக்டா இவர் வந்து சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி உங்க ஜென்ம சனி ஓடுகிறாரு, மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓடுது. ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த சந்திர பகவான் வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வருமானம் வரக்கூடிய இடத்துலதான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அது ஒரு செவ்வாவுடைய பார்வை வேற நேரடியா விழுவுது. அதனால இந்த குருவான் அணுக்கிறதுனால, முருகப்பெருமான அணுகிறதுனால உங்களுக்கு எல்லாம் வந்து 2 நாள் சிறப்பா இருக்கு. இது இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கக்கிழமையும். சரி, அடுத்து செவ்வாய்க்கிழமை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உட்கார்ந்துறாரு சந்திரன். அது சுமாரா தான் இருக்கும். அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து உட்காந்துருவாரு. யாரு? 4 கிரகம் வந்து உட்காந்துரும். வியாழன் வெள்ளி சனிக்கிழமை சந்திரன் வந்து அதுல வந்து உட்காந்து 3 கிரகமா இருக்கிற இடத்துல 4 கிரகமா ஆகிடும்.
அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, மற்ற எல்லா கிரகங்கள் வேற வந்து உட்காந்துருக்கு. சனீஸ்வர பகவானுக்கு எல்லாம் பயங்கரமா 2 கிரகம் இருக்காரு. யாரு? சந்திரனும் சூரியனும் 2 பேர் இருக்காங்க. அது போக வந்து அட்டமத்துல கேது இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் கடந்து போறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்குங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க யாரை வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்? வீரபத்திரரை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வீரபத்திரரை வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமா அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றும் அதாவது நாளையும் உங்களுக்கு 7.5 ஓடுது. உங்களுக்கு 7.5 ஓடினாலும் கூட உங்களுக்கு தொழிற்சானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதாவது இன்றும் நாளையும் உங்களுக்கு தொழிற்சானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், உங்க ராசினான் 10ஆம் இடத்துல இருக்காரு, சஞ்சாரம் செய்யறதா அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரி, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எப்படி இருக்கும்? அது இதை விட சூப்பரா இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு 4 நாளுமே நல்லா இருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாளுமே வந்து மீனராசிக்காரருக்கு நல்லா இருக்கு. சரி, அடுத்து எப்படி இருக்கும்? அடுத்து உங்க ஆல்ரெடி வந்து 7.5 ஓடுறதுனால உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் சேர்ந்துடுறாரு. சனீஸ்வர பகவான், ஏற்கனவே சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு கூடிடுறாங்க. 4 பேருமே 3 பேர் மறைஸ்தானத்துல வந்துடுறாங்க. இவர் ஒரு 7.5 வேற உங்களுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் அந்த 3 நாள்ல நீங்க கடந்து போறதுக்கு உண்டான வழியை பார்த்துங்க. வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இந்த வாரம். சரி, நீங்க யார வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறந்த வாரமா இருக்கு இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில சுக்கிரனும் ராகுவும் வேற உட்கார்ந்துருக்காங்க. உங்க ராசியில மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்க துர்க்கையம்மனை வழிபாடு நீங்க கட்டாயம் பண்ணுங்க. இதுல யாரு மெயினா பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வயசு பசங்க, வயசு பொண்ணுங்க பண்ணுங்க. ஏன்னா மனநிலைகள்லாம் வந்து சரியில்லாம இருக்கு. வயசு பசங்களுக்கும் சரி, வயசு பொண்ணுங்களுக்கும் சரி, உங்க ராசியில ராகு சுக்கிரன் உட்கார்ந்தாவே மனநிலையை எப்படி கொண்டு வந்து ஆளை வந்து இது பண்ணுவாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதனால அவங்க எல்லாம் வழிபாடு பண்ண சொல்லுங்க. துர்க்கைம்மனை வழிபாடு பண்ணா மன நிறைவு வரும், ஒரு நிலைப்படும். முதல்ல மனம் வந்து ஒரு நிலைப்படும். அதனால நீங்க துர்க்கைம்மனை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமா அமையும். சரி நேயர்களே, இப்பொழுது நீங்க வந்து 12 ராசிகளுக்கும் நீங்க வார பலன் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அடுத்த வாரம் கமெண்ட்ல சொல்லுங்க. குறையா இருந்தாலும் குறையில சொல்லுங்க, நிறைவா இருந்தாலும் நிறைவுல சொல்லுங்க. நம்ம ஆன்மீக தகவல் டிவியை அடிக்கடி நீங்க பாருங்க. இதை நீங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. அனைவரும் பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுவாமிஜி.